ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானே இல்லாமல் கிளம்ப போகிறோம். இப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டு சும்மா ஒரு ஷார்ட் ரைட்னா ஒரு 50 ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்குள்ளே எங்கேயாச்சும் சரௌண்டிங்குள்ளே சுற்றி பார்க்கலாம். திருச்சிக்குள்ளே திருச்சிக்குள்ளே சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைடை கிளம்புறோம். சரி, ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் பிளாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறோம், தரமான செயலில் பார்ப்போம். வாங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஸ்ட்ரைட்டாக கோபுரில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் பிளான் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு சின்ன இது பிளானு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கோம். அதனால் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அப்படியே டிவிஎஸ் டோல்கேட் போயிட்டு மணச்சநல்லூர் போக மாட்டேன், வாலாடி இதுக்கு போயிட்டு அங்கேருந்து பிளான் போட்டுட்டு எங்கே போகிறதுன்னு பிளான் போட்டுட்ருக்கோம். அங்கேருந்து போயிட்டு மேபி இதுக்கு வேணால் போகலாம், அப்படியே கொள்ளிடம் பக்கம், அதை விட்டால் கல்லணை பக்கம், கல்லணை போகலாம். அதை விட்டால் வேறு எங்கேயும் நான் போகிற பிளான் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். கோச்சிக்காதீங்க என்ன ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்கன்ட்டு. இங்கேருந்து வாலாடி 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருக்கோம். இது நம்ம இப்போ இருக்கிற இடம் தெல்லநேரில் இருக்கோம். தெல்லநேர்னா ரோடு. நியூ இயர்னாலே வெறிச்சோண்டி இருக்குன்னு பார்த்தா நியூ இயருக்கும் வெறிச்சோண்டி இல்லை, கடை எல்லாமே ஓப்பன்லானா இருக்குது. ஃபஸ்ட்டு கோப்ரோ ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம பாஸு டூரு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுன்ட்டு. பாருங்க, எலக்ட்ரிக் பைக் போயிருந்துச்சு. கோப்ரோவில் தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரில. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது. அந்த வண்டி பற்றி ரிவ்யூ போடலான்னு நினச்சி கேட்டால் அந்த வண்டி இன்னும் இங்கே திருச்சியில் இன்னும் வரல. அது சென்னை கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குது. மேபி கோயம்புத்தூரோ சென்னை போகிற வேலை இருந்துச்சுன்னா நான் அங்கே போய்ட்டு ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு என் பைக் ரிவ்யூ கேட்டுருந்தீங்க நிறைய பேர். அந்த ரிவ்யூ கண்டினியூ மேபி அங்கே போயிட்டு லொக்கேஷன் சப்போஸ் நல்லா இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா நான் அங்கே போய்ட்டு ரிவ்யூ எடுத்து போடுறேன். அப்படி அங்கே லொக்கேஷன் எதுவும் நல்லா இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நான் எடுத்து போட மாட்டேன், கோச்சிக்காதீங்க. லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோவில் வரும், அந்த இது பார்ப்பீங்க. ஆரம்பிச்சிச்சு. போகணும், நின்றுக்கிட்டே இருக்கேங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும், மறந்துடக்கூடாது. என்னாச்சு? இந்த பெட்ரோல் பங்க்ல ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வாட்டி நான் கோயம்புத்தூர் போனப்போ இங்கேருந்து ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு போனால் அங்கே போயிட்டு எனக்கு ரிசர்வில் விழுந்துருச்சு. அந்த மாட்டம் எனக்கு என்றைக்குமே ஆனதில்லை. எப்படின்னா, நான் ஏற்காடு போனப்போ ரிட்டர்ன் வந்தப்போ கூட நான் மலை இறங்கினப்போ 300 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன். அதை தாண்டியே நான் வந்துட்டேன். அது இல்லாமல் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், வெறும் 300 400 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன். அதே எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. ஏன் நான் செகண்ட் டைம் கோயம்புத்தூர் போனேன், அப்பயே நான் ஒரு 400 பெட்ரோல் போட்டேன். அந்த 400க்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு சுற்றிட்டு வரப்போ அதே 300க்கு நான் பெட்ரோல் போட்டேன். ஏன்னா மினிமம் போயிட்டு வர்றதுக்கே சேர்த்தே 600 ருபீஸ்னு ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பார்த்தா இங்கே போட்டுட்டு போனேன், ஃபுல் டேங்க் போட்டுட்டு போனேன். ஆனால் எனக்கு பத்தலை, ஏன்னு தெரியல. ஏதோ அந்த பெட்ரோல் பங்க்கில் கலப்படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி ஆகாது, அது மட்டும் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னன்னு தெரில என் வண்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் அந்த பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட போகிறேன். போட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டு நான் அப்படியே போனோம். ஏன்னா இவர் பின்னாடி பார்க்குவாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியல, அப்படியே டர்ன் பண்ணுறாரு. எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பிரேக் எடுத்து விட்டீங்க. அவ்வளோ நல்லவங்க நீங்கள் இல்லையே. இன்னும் இதெல்லாம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கா, ஒரே வேகமாக போகணுன்னா தோணுது. ஆனால் வேகமாக போகக்கூடாது, ஏன்னா இந்த ரோடு மோசமான ரோடு. நம்ம பொறுமையான போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்களா, ஸ்கூல் ஏரியாவா, சரிமா இருக்கு. என்
ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம 11,000 கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு வீட்டு போயிட்டு நான் என் வீடு போகிறக்குள்ள 11,000 கிலோமீட்டர் கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 10,960 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். ஆச்சரியம். நானும் அவ்வளோ ஓட்டி கிட்டத்தட்ட என் வண்டி எடுத்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் கழிச்சு அந்த ரிவ்யூ வீடியோ போட போகிறேன். எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணு. ஐயோ சேரா இருக்கே. 1 hour later. ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கல்லணை போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ராகுல், நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். லெஃப்டா ரைட்டா? இதுலையா? கண்ணா அப்படியே கூசுது கண்ணு. இவ்வளோ நேரம் மைக்கை ஒழுங்காக வைக்காம பேசி ஏர் நாய்ஸ் வர வச்சுட்டேன். சாரி ஃபார் ஏர் நாய்ஸ். A few moments later. A few inches later. 2 hours later. 1 eternity later. ஓகே கேஸ், இப்போ வந்து நீங்கள் டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த டைம் லேப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற இடம்னா வந்துட்டு கல்லணை போகிற ரோடாக இருந்துச்சு. அந்த ரோடு வந்துட்டு இப்போ வந்துட்டு வெள்ளம் வந்தனால இடிஞ்சிருச்சாம்மா அந்த பாலம் வந்துட்டு. அதனால் நம்ம வந்துட்டு அது வழியாக போக முடியாதனால யூட்டர்ன் எடுத்து திருப்பி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். சப்போஸ் அந்த இடத்துல வந்து நல்ல இடம் ஏதாச்சும் லொக்கேஷன் கிடச்சிச்சின்னா வண்டி ரிவ்யூ எடுத்து போடுறேன். அப்படி இல்லாட்டினா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் அந்த வண்டி ரிவ்யூவும். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம வீட்டை வந்து ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, இருட்டிருச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் வேலைங்க இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிக்காட்டினா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா அடுத்த வீடியோவில் எது இருந்தாலும் சரி பண்ண முடியும். ஏதாச்சும் கொடுத்தாங்க என்னால் சரி பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் அது கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் லேட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். 2021 2022 எல்லாத்துக்கும் பேடாக தான் முடிஞ்சிச்சு. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதனால் 2021 நம்ம வேறு லெவலுக்கு நிறையா ரைடு நிறைய வீடியோஸ் போட்டு நல்லா இது பண்ணுவோம், மாசாக தெறிக்கி விடுவோம். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா பாய்.